பார்த்து வருகிறோம். திருவையாறில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு திதி கொடுக்க மக்கள் குவிந்துள்ளனர். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே புஷ்ப மண்டபத்தில் அமாவாசை காலங்களில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டோர் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடையும் என்பது ஐதீகம். அதனை கடைபிடிக்கும் விதமாக இன்று புரட்டாசி மாதம் வரக்கூடிய மிகப்பெரிய மகாலய அமாவாசை என்பதால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்தன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தஞ்சை திருவையார் காவேரி படித்துறையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டமாகவும் வைத்து திதி தர்ப்பணமும் கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றன. மகாலய அமாவாசையை முன்னிட்டு திருவையார் காவேரி கரை புஷ்ப மண்டப படித்துறையில் ஏராளமானவர்கள் புனித நீராடி மறைந்த தங்கள் மூதாதையர்களுக்கு திதி கொடுத்து எள் அரிசி காவேரி ஆற்றில் விட்டு வழிபட்டு வருகின்றன. காசியை விட விசாகம் அதிகம் திருவையாருக்கு உண்டு என்பது ஐதீகம். புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் திருவையார் காவேரி கரை புஷ்ப மண்டப படித்துறையில் சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் என ஏராளமானவர்கள் புனித நீராடி அரிசி, காய்கறி, கீரை ஆகிய பொருட்களை புரோகிதருக்கு தானமாக கொடுத்து மறைந்த தங்கள் தாய், தந்தை, மூதாதையர்கள் நினைத்து திதி கொடுத்து வருகின்றனர். பின்னர் எள் அரிசியை காவேரி ஆற்றில் விட்டு சூரியனை வணங்கி வழிபட்டனர். கூட்டம் அதிகளவு வருவதால் ஆங்காங்கே பாதுகாப்புக்கு காவல்துறையினர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்காக மாற்றுப்பாதையில் பேருந்துகளும் இருசக்கர வாகனங்களும் செல்வதற்காக மாற்று ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.